75 வருஷம் கட்சி. இந்த கட்சியை பார்த்து ஒருத்தன் சொல்றான் பவள விழா பாப்பா. நான் திருப்பி சொல்லவா? ஐயா நீ பகல்ல போடாத தாப்பா. முதல்ல அதை நிறுத்து. 75 வருஷம் கட்சியாச்சு. விசாவை பார்த்தோம், தடாவை பார்த்தோம், பொடாவை பார்த்தோம். எல்லா சட்டத்துக்கும் உயிரை கொடுத்த கட்சி திமுக. கொரோனா உட்பட துவளவும் பண்ணி தரையில் இருந்த என் தாய்மார்களை உயர அமர வைத்து அவர்களுக்கு சொத்தில் சமபங்கு கொடுத்து அவர்களை படிக்க மட்டும் யூஸ் பண்ண இந்த நாட்டில் அவர்களை படிக்க வைத்து அவர்களை வேலைக்கு அனுப்பி அவர்களுக்கு சொத்தில் சமபங்கு கொடுத்து ஆணுக்கு பெண் இணையாக அமர வைத்த இந்த ஆட்சி 75 ஆண்டு காலம் கட்சி. இந்த கட்சி ஆரம்பித்து 25வது ஆண்டு எங்கள் ஐயா டாக்டர் கலைஞர் முதலமைச்சர். 50வது ஆண்டை கொண்டாடும் போது எங்கள் ஐயா கலைஞர் முதலமைச்சர். 75வது ஆண்டை கொண்டாடும் போது எங்கள் அண்ணன் தளபதி முதலமைச்சர். இந்த கட்சிக்கு 100வது ஆண்டை நாங்கள் கொண்டாடும் போது எங்கள் அண்ணன் உதயநிதி முதலமைச்சர். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி ஆட்சி நடத்துகிறோம், இப்படி கட்சி நடத்துகிறோம். நேற்று வருவ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நோ நோ, ஈரோடு இடைத்தேர்தல் நோ நோ, 2024 பார்லிமெண்ட் தேர்தல் நோ நோ, ஒன்லி 26 எம்எல்ஏ தேர்தல். நிற்கிறோம், அடிக்கிறோம், நேராக சிஎம் சீட்டில் போய் உட்காந்துக்கிறோம். 75 வருஷம் கட்சி நடத்திட்டு நாங்கள் பூச்சைஸ் வாங்கி சப்பிட்டு போயிடுறோம். அதுக்கான கட்சி நடத்துகிறோம். பேசுறத அளந்து இதோட போன லேடிஸ் நிறைய பேர் இருக்கிறீங்கன்னு இன்னைக்கு விஜய் தச்சார் உங்களால். என்னால் அதெல்லாம் நீ சொல்லுவோம்மா. என் தம்பிங்க பாருங்க, பின்னாடி பார்த்து திரும்பி பாருங்க. இதெல்லாம் என் சொந்தக்காரங்க. அந்த கேமரா பூரா நான் வரேன்னா வந்துடுவானுங்க. ஆமாம்மா, அதை பற்றி கவலைப்படுறோம். நான் இல்லை, ஆட்சிக்கு வந்து இந்த திமுக 75 வருஷம் வரலாறு சொன்னல, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது 2.5 மாதம் ஜெயிலில் இருந்த ஒரே ஆம்பளை நான் மட்டும்தான். ஆமாம், பெயில் போடும்போது என் வக்கீல் கேட்டான், 67 வயசாகிடுச்சு, அவருக்கு சுகர் இருக்குது, பெயில் கொடுங்கன்னு போடுவோம். நான் செருப்பால் அடிப்பேன். நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னாடா, பிச்சை எடுத்து பெயில் வாங்கக்கூடாது, ஆம்பளையை நானே வருவேன்டான்னா 64 கழிச்சு 5வது பெயில் தான் எனக்கு கட்சி. அதை பற்றி கவலை இல்லை. இந்த கட்சியையும் இவ்வளவு பாடுபட்டு தலைமுறை தலைமுறையாக இந்த கட்சியை காப்பாற்றினா, நேற்று நீ வருவ, உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவ, நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் என்ன சொல்லுவாங்க, போக்குவா நாங்களடா. அது இந்த நாட்டில் நீ இந்த பாட்டு பாடினல்ல, அது என்ன பாட்டு வருது? உங்க விஜய் உங்க விஜய் உங்க விஜய்னு ஒரு பாட்டு பாடுவார். உங்க விஜய் உங்க விஜய் உயிர் எடுக்க வர்றேன்னா, 20 பேரை கொல்றேன்னா, கொண்டு புட்டு 40 லட்சம் தர்றேன்னா, இதானே? நான் திருப்பி பாடுவேன்னா பாட மாட்டேன். பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு பாட்டு பாடினாரா? நான் திருப்பி கேட்குறேன், பாட்டிலுக்கு 10 ரூபா. பாட்டில் தண்ணி 10 ரூபா தானே? 7 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் விற்கிதா? அதை விட சின்ன பாட்டில் இருக்குதா? மொக்கால ஓழி அதையும் வாங்கி கொடுக்க துப்பு இல்லாத 41 பேரை கொன்னுட்டு உயிரோட வந்து நிற்கிறீங்க. நீ செத்து போடா. இங்க உட்காந்துக்கிறாங்க நிர்வாகி தான், இன்க்ளூடிங் எங்க மந்திரி, திருமணூர் மருதூர் சட்டமன்ற உறுப்பினர். உங்க வீட்டில் சாவு நடந்தா சொந்தக்காரெல்லாம் உங்க வீட்டு சாவுக்கு வருவானா? நீ பொண்ணத்துக்கு போய் மாலை போட்டுன்னு வருவாமா? கேட்கறல பதில் சொல்லு. சாவுக்கு சொந்தக்காரன் வந்து உன்னை கட்டி பிடிச்சி அழுவானா? நீ பணத்தை தூக்கி போய் ஐயா என் பிள்ளை செத்துட்டான், ஒரே ஒரு மாலை போட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் இப்படி கேட்ப. அப்படி கேட்டால் அதை விட அந்த பணத்தை விட நீ கேவலமானதில்லை. அந்த வேலையை தானே செஞ்சான் அவன். ஒரு பொண்ணு சொல்கிறாம்மா, 17 வயசு, அவளுக்கு ஓட்டே இல்லைம்மா, ஓட்டே இல்லை. சொல்கிறா, எங்கள் வீட்டில் 9 ஓட்டுக்குது, நான் எங்கள் அண்ணன் விஜய்க்கு போட்டுருவேன், அந்த 9 பேரும் போடலைன்னா விஷம் வச்சு கொண்டுருவேன். இது வேற ஆட்சியாக இருந்தால் அந்த பொண்ணு ஜெயிலில் இருக்கணுமா இல்லையா? எப்படிப்பட்ட நாதாரிகளை வளர்த்து வச்சுக்கிறான் பாரு அவன். இப்போ ஈரோட்டில் ஒரு பையன் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் மேலே ஏறுது. இவர் சொல்றாரு, தம்பி இறங்கு, தம்பி இறங்கு. இறங்குனா தான் முத்தம் கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கம்பி மேலே ஏறுவானா, இவர் முத்தம் கொடுக்கணும்னு. என்னடா கலாச்சாரம் சொல்லி கொடுக்குற? முதல்ல நீ மனுஷனா இருப்பா. மனுஷனா பிறந்தா அப்பா அக்கா கூட இருக்கணும். கல்யாணம்னு பண்ணா பொண்டாட்டி கூட இருக்கணும். அம்மா சொல்லுமா, நல்லா சத்தமாக தான் சொல்ல. என் வேலையை நீ செஞ்சுட்டு போயேன்.
புள்ள பிறந்தா அந்த பிள்ளைகளை நம்ம தான் காப்பாற்றணும். அப்பா ஆத்தாலும் கூட இல்லை, கல்யாணம் பண்ண சம்சாரமும் கூட இல்லை. அவங்க அப்பா கஷ்டப்பட்டு லயோலா காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்தா ஒரு நாள் கூட கிளாஸும் அட்டன் பண்ணதில்லை. 1.5 வருஷத்தில் பாதியில் விட்டு வந்தவன், பரீட்சையும் எழுதாதவன், படிப்பும் சரியில்லை, அப்பா தாலையும் காப்பாற்றலை, பொண்டாட்டி பிள்ளையும் காப்பாற்றலை, உன்னை நம்பி உன்னை வந்து பார்க்கறவனுக்கு பஸ் தண்ணி கொடுக்காத 41 பேரை சாவடிச்சவன். இதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்கன்னு அதில் ஒருத்தி சொன்னால், எங்கள் வீட்டுக்காரை விட விஜய் அழகா எந்த ஊருக்காரி தெரியுமாவா? எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்டு தான், கண்ணாடி போட்டு ஒன்று சொல்லிச்சு இல்லை, பெரம்பலூர்காரி. அந்த 2 குழந்தையும் ஹாஸ்டலில் படுக்குது சென்னையில், 2 பொண்ணு அடுக்கும். அந்த 2 பொண்ணுங்களும் ஒவ்வொன்று அழுது ஒப்பாரி வச்சு ஹாஸ்டலை காலி பண்ணி பெரம்பலூருக்கு போய் 3 மாதம் கதவு சாத்தின்னு அழுதுங்கிறாங்க. இப்படி ஏன் சொல்லுவானா, இப்படி ஏன் வாங்கி கட்டிக்குவாங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் ரசிகர் யாரும் ஏன் சொந்தக்காரன் இல்லைன்னு ஆகிடாது. இப்படி அட்டூழியம் பண்ணுறதுனால ஏன் அக்கா தங்கச்சி தான், என் அண்ணன் தம்பி தானே பெற்றிருப்பான். 17-18 இந்த வந்தோம் அது வரை சொல்கிறார். இப்போ எஸ்ஐஆர் வந்தா ஓட்டெல்லாம் பிடிக்கிட்டானா, நம்மளாம் சேர்க்குறோமா, எல்லாம் பண்ண, அவர் ஒன்றும் பண்ண மாட்டாராம். தேர்தல் வர்ற அன்னைக்கு எல்லா பூத்தும் தாவேக்கா தொண்டர்களால் நிரம்பணுமா. ஓட்டே இல்லாத இவன் போய் கலாட்டா பண்ணால் போலீஸ் அடிச்சு தட்டாது. ஓட்டை போய் எழுதுங்கடான்னு சொல்லணுமா? அந்த பொது அறிவு கூட ஒருத்தன் இல்லாத இருக்கான். இப்போ நான் கலைஞரையும் அண்ணன் தளபதியும் பேசிட்டு அந்த வாயில் இந்த மேடையில் அவனை பேசுறதுக்கு நான் வேகப்படுறேன். ஒரு நல்லவனை பேசிடலாம், ஒரு அறிவாளியை பேசிடலாம், எதிர்க்க தகுதி உள்ளவனை பேசிடலாம். தற்குறியை பேசி ஏன் தரத்தை நான் கெடுத்துக்க விரும்பலைன்றதை மட்டும் சொல்லி, தேர்தல் வந்தால் நீங்கள் அதிகபட்சம் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க? ஒரு 20 நிமிஷம் பண்ணுவீங்களா? லைன் நிற்க ஒரு 1/4 ஹவர் போனீங்கன்னா மை வைப்போம். ஒரு அட்டை போட்ட ரூமில் போய் பட்டன் இருக்கும், உதயசூரியன் நேராக நீங்கள் ஒரு அமுக்காமீங்கன்னா கீயான கட்டும் இல்லையா? ஒரு 1/2 ஹவர் செலவு பண்ணீங்களா? இந்த 1/2 ஹவர் நீங்கள் செலவு பண்ணால் 5 வருஷம் உங்கள் காலை பிடிச்சின்னு நாயா சுத்தத்துக்கு இவ்வளோ பேர் இருக்கும்போது நாதாரி பையனுக்கெல்லாம் ஓட்டு போய் நாசமாக போக போகுது. இப்போ சொன்னல, கலைஞர் தாத்தா பண்ணார், அதை தாண்டி அண்ணன் தளபதி பண்ணார். இப்போ 5 வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ண வேலைலாம் இப்போ இங்கேருந்து இவ்வளோ நாள் காலேஜுக்கு எங்கே போயிருந்தீங்க? எல்லாம் பேரிஸ் சைடு தானே போயிருந்தீங்க. இப்போ திருவத்தூர்லேயே காலேஜ் யார் எடுத்துன்னு வந்தது? திமுக தானே எடுத்துன்னு வந்தது? சொல்லுங்கள். ஆஸ்பத்திரி யார் எடுத்துன்னு வந்தது? திமுக தானே எடுத்துன்னு வந்தது? கத்திவாக்கம் மேம்பாலம் யார் எடுத்துன்னு வந்தது? திமுக தானே எடுத்துன்னு வந்தது? இப்படி எல்லாத்தையும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், உங்களுக்காக உயிரையும் கொடுக்குறோம். ஆனால் நீ திருப்பி பண்ண மாட்டேங்கிறது என்ன நியாயம்? உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு சொல்லுவாங்க. நான் நினைக்காம இருந்தால் நன்றி மறந்தவனுக்கு நாக்கு நினைக்க தண்ணி கூட கிடைக்காது. அதனால் அந்த 20 நிமிஷத்தை வீணாக்காமல் யோசனை பண்ணு. நீ எல்லாம் பழிச்சுன்னு மஞ்சா போட்டு வச்சுங்கிற இந்துக்களாக இருந்தீங்கன்னா நீ எல்லாம் மாரியாத்தா கோயிலுக்கு போ. இப்போ நான் பேசிட்டு போனால் கண்டவன் வந்து பேசுவான்லம்மா, உனக்கு கன்ஃபியூஸ் வரல, என்னவா நான் விட்டுரு, இந்த மேடையை விட்டுரு, நீ இந்து வந்தால் நேரம் மாரியாத்தா கோயிலுக்கு போ, கண்ணம் போடு. எலெக்ஷன் நீ காலையில் அத்தா மாரியாத்தா எல்லாம் ஓட்டு கேட்குறான். ஒரே கன்ஃபியூஸ் ஆகுது, நான் யாருக்கு ஓட்டு போடுறேன்? இந்துக்களின் பெயரால் கிறிஸ்தவனையும் முஸ்லீமையும் தாலி அறுக்க பார்க்கிறான் பிஜேபி. அண்ணா திமுக கூட்டணிக்கு போடாதே, திமுகவுக்கு போடுன்னு மாரியாத்தா சொல்லுவான். வந்துடு, நீ பாயா இருந்தால் நேராக மசூதிக்கு போய் கண்ணை மூடி அல்லாவை கூப்பிட்டு, அல்லா வரமாட்டார், உருவ வழிபாடு அவங்களுக்கு இல்லை, காகிதம் இல்லத்து கண்டிப்பாக வருவார். அவர்கிட்ட கேளு, காகிதம் இல்லத்து எல்லாரும் ஓட்டு கேட்குறான், நான் யாருக்கு போடுறேன்? அவர் சொல்லுவார், நான் கடைசி காலத்தில் கண்ணை மூடும்போது கண்ணீர் விட்டு அழுத போது என் கரங்களை வந்து பற்றி கொண்டு அந்த கரங்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்று சொல்லி முஸ்லீம் மக்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு தந்து, உலமாக்களுக்கு நலவாரியம் தந்து, ஓதுவாருக்கெல்லாம் சைக்கிள் தந்து, என் கண்ணீரை பிடித்து கொண்டு கையை பிடித்து முஸ்லீம் மக்களை கரைசேற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்த ஐயா கலைஞரின் சின்னமாம் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களின்னு காகிதம் இல்லை சொல்லுவார். நீ கிறிஸ்தவனாக இருந்தால் நேராக சர்ச்சுக்கு போ, முட்டியை போடு, ஆண்டவரே வருவார். கேளு, எல்லாரும் ஓட்டு கேட்குறான், நான் யாருக்கு ஓட்டு போடுறது? அவர் சொல்லுவார், இந்த நாட்டில் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்து பாதிரியார் கவனம்லாம் ஊற்றுட்டு ஜட்டியோட ஜெயிலில் போட பார்த்த, மற்ற கூட்டணிக்கு போடாத கலைஞரின் சின்னமாம் உதயசூரியன் சின்னத்துக்கு போடு என்று சொல்லுவார். மாரியாத்தா சொல்கிறார், காகிதமில்லை சொல்கிறார், இயேசுநாதனும் சொல்கிறார், நானும் சொல்கிறேன், வாக்களிப்போம், உதயசூரியன் வாழ வைப்போம் தமிழகத்தை.
வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ். வணக்கம்.